மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரங்கராஜ் அவர்களையும் வினோத் அவர்களையும் மற்றும் ரோட்டரியின் அனைத்து உறுப்பினர்களையும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராம் கடலொடுத்த நிலமடந்த கேளொடும் சீராம் வதனமென திகழ்வரத கண்டமில் தெக்கணமும் அதிசிறந்த காவிகனும் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தனிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போர் அனைத்துலகும் இன்பமுடன் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனவே உன் சீரிழமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இதற்கு இந்த விழாவை நடத்தி தரும்படி அருமை சகோதரர் டி செல்வரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்துருங்க. ஓ மறையாதீங்க, பின்னாடி போதீங்க, சைடில் நிறைய இடம் இருக்கா. இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுதி விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்று மகிழ்ச்சி காண்பேன்.
76 ஆண்டுகளாக சட்ட சிட்டங்கள் ஒதுக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதன் என்று சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர் இவருடைய முயற்சியால் 1950 ஜனவரி 26ஆம் நாளன்று மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட நாள் வந்து இது. இதோட இந்த நாளோட 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று 76வது ஆண்டு என்ன செய்யறோம், அடியெடுத்து வைக்கிறோம். இதற்கு தலைமையேற்று வரவேற்புரை வழங்குமாறு தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேடம் இங்கே வந்துடுங்க. அப்படிங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 76வது குடியரசு தினம். நம்ம ஒவ்வொரு சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கும் நமக்கு வந்து சிறப்பித்து, இந்த விழாவை சிறப்பித்து நமக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கிற நமது ரோட்டரி கிளப் தலைவர்கள், பெரியவர்கள், சார்ந்தவர்கள் அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஆலோசகர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடப்படுது? நம்ம சுதந்திரம் வாங்கினது 1947. நம்ம நாடு குடியரசு தினமானது எப்போ? 1950வது வருஷம். இந்த வருஷம் எத்தனாவது குடியரசு தினம்? 76வது. நம்ம நாடு வந்து சின்ன சின்ன சமஸ்தானங்களா என்ன செஞ்சது இருந்தது. அது எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவானது வந்து இந்த நாள் தான், ஜனவரி 26வது நாள். அதனால நம்ம நாட்டுக்கு வந்து நாடு என்ன செய்யுது, நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் தான் நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும். நீங்க வந்து சின்ன பிள்ளைங்க நாட்டுக்கு என்ன செய்யணும்? நல்லா படிச்சு நீங்க தான் வருங்கால தூண்கள். உங்களுக்கு வேலை என்னதான்? நல்லா படிக்கிறது. நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும்? படிப்பும் இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும். ஒழுக்கம் தான் முதல்ல முக்கியம். ஒழுக்கமாகவும் படிச்சு நீங்க வந்து எதிர்காலத்துல நல்ல தூண்களா, எதிர்காலத்துல நல்ல இளைஞர்களா இருந்து இந்த நாட்டை என்ன செய்யணும்? முன்னேற்றணும். அதுக்குதான் நிறைய முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. அப்துல் கலாம் ஐயாவும் என்ன சொன்னாங்க? குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்தியா வந்து வல்லரசு நாடு ஆகணும்னு நினைச்சாங்க, சொன்னாங்க மட்டும் போதாது. அதுக்கு மூல காரணம் யாருதான்? நீங்க தான். சின்ன பிள்ளைங்களா இருந்து நல்லா படிச்சு என்ன செய்யணும்? நல்லபடியா முன்னேறணும். கவர்மெண்ட் அதுக்கு நமக்கு நிறைய அரசு நலத்திட்டங்களை என்ன செய்யுது? கொடுக்குது. அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நிறைய சலுகைகள் கொடுத்து இந்தியாவை எப்படியாவது வல்லரசு நாடா என்ன செய்யணும்? நம்மளும் அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்வோம். மீண்டும் ஒரு முறை நமக்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக சிபிசா பாரத மாதாவாக அங்கே பேசு. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது நமது தேசத்தின் சிலவற்றையும் அதற்கான காலத்தையும் பற்றி கூற விரும்புகிறேன். நமது தேசிய மலர் தாமரை காலம் தண்ணீர் அதன் மேல் ஒட்டாததால் அது கட்டற்ற வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கிறது. மேலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. நமது தேசிய விலங்கு புலி. காரணம், புலிக்கு 350 கிலோமீட்டர் தூரம் வரை கண் தெரியும். செவித்திறன் அதிகம். புலி செஞ்சாலும் புல் தின்னாது. இது வறுமையிலும் வறுமைக்கும் செம்மையாக வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. நமது தேசிய பறவை மயில். காரணம், மயில் அழகான பல வண்ணத்தோகையுடன் இருக்கும். மயிலின் தோகை மருந்து பொருட்களுக்கும் பயன்படுகிறது. தீங்கு
நல்லா கைத்தருங்க. அடுத்து பாரதியாக சோமசுந்தரம் அவர்கள். அந்த இடத்துல என்ன எனக்கும் வணக்கம். தாய்மொழியால் தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எட்டயபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் மகன் தமிழ்தான் பெற்றெடுத்த பெருங்கவிஞர் நடக்கும் கருதைவாய் சுதந்திரனுக்கு முக்கிய தியாகி, பத்திரிகையாளர், கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் என பண்பும் கொண்டவருமான பாரதியாரை பற்றி நான் இப்போது பேசப் போகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் 11 வயதில் இருக்கும்போது இவரின் கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்று பட்டத்தை வழங்கினார். அன்றிலிருந்து இவரை எல்லாரும் சுப்பிரமணிய பாரதி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். 1897ஆம் ஆண்டு பாரதியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவரின் பெற்றோர் லட்சுமி செல்லம்மாள் என்ற 7 வயது சிறுமியை திருமணம் செய்து வைத்தனர். பின்னால் இது போன்ற குழந்தை திருமணத்தை வன்மையாக கண்டித்தார் பாரதி. பாரதியார் தமிழ் மட்டுமன்றி இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார். யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போய் இனிதாவது இங்கு காணோம் என்று தமிழ் மொழியை பெருமைப்படுத்தினார். 1912ஆம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புதிய புகழ்பெற்ற காவியங்களையும் பாரதியாரால் எழுதப்பட்டன. ஆங்கிலேய அரசு நம் பாரதம் ஆங்கிலேய அரசுகளிடம் அடிமைப்பட்டு இருக்கிறதை எண்ணி நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று உணர்வுமிக்க பாடல்களை பாடி மக்களை கட்டி எழுப்பினார். தேசிய பத்திரிகையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதினார். அதனால் ஆங்கிலேய அரசு அவரை 34 நாட்கள் சிறையில் அடைத்து வைத்தனர். பின்னர் ஜாதிகள் இல்லேடி பாப்பா என்று கூறிய பாரதியார் ராமையை அறவே வெறுத்தார். ஜாதி கொடுமை, பெண்ணடிமை,
தமிழகத்தில் வீரம் பாய்ச்சி வீரம் விதைத்த தேசிய கவி, பண்புள்ள காலம் வரை மறக்க முடியாத மகாகவி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். குட். நல்லா கேட்குதுங்கப்பா. நல்லா ஓகே ஓகேடா. அவையாருக்கு பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் தான் ஔவையார். நான் சங்ககால புலவர். நான் சங்க இலக்கியத்தில் 59 பாடல்கள் பாடியுள்ளேன். நான் 7 நூல்கள் எழுதியுள்ளேன். அதில் ஒன்றுதான் ஆத்திச்சூடி. நன்றி. உன் பேரும் வகுப்பும் சொல்லு. சொல்லு, உன்னுடைய பேர் சொல்லு. அனன்யா. வெரி குட். அனன்யாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து 1ஆம் வகுப்பு மாணவி. நடுவில் நிற்க சொல்லுங்க. நடு இருக்கட்டுச்சு அது அப்படி இருக்கணும். இங்கே சார பாரு. ஆ குட் மார்னிங். சத்தமா சொல்லி பாரு. சார பாரு. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் எவ்ரிவன். Good morning, everyone. My name is Mangalashmi. சொல்லு, கொண்டா மைக்கு கொண்டா. டீச்சர் பக்கத்தில் வந்தாங்க. டீச்சர் இங்கே வந்துருங்க. சொல்லியா? சொல்லு. வெரி குட். கைதட்டுங்க. பேசுகிறது பெரிய விஷயம். அடுத்து 2ஆம் வகுப்பு மாணவி. ரைட். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினம் ஒரு தேசிய திருவிழா ஆகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள். இந்திய அரசியல் சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும். குடியரசு தினம் நன்றி. குடியரசு தினமன்று தலைநகர் டெல்லியில் தற்போதைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு மூவர்ண கொடியை ஏற்றுவார். நமது இந்தியா வேறுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என பெருமை
அழகா பேசுனேன், அற்புதமா இருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்து 4ஆம் வகுப்பு மாணவன் சுப்பிரமணி. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றுதான் மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம். ஆனந்தமான மக்கள் ஆட்சி மலர்ந்த தினம். அடிமை விலங்கை முறித்த தினம். நம் பாரதம் குடியரசாக மாற்றிய தினம். நாம் அனைவரும் இன்று 70ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை கொண்டாட வந்துள்ளோம். ஆயிரத்தி 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் அன்று நம் பாரதம் குடியரசு நாடாகியது. சாதி மதம் இனம் மொழி கடந்து இந்திய மக்கள் கொண்டாடும் விழா குடியரசு தினம். குடியரசு என்றால் மக்கள் என்று பொருள். விடுதலை பெறுவதற்கு 17ஆம் ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் குறித்து வைத்த நாளான ஜனவரி 26ஆம் ஆண்டு தேசிய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொன்னான நேரத்தில் சுதந்திரத்தை வாங்கித் தந்த தியாகிகளுக்கு வணங்குவோம். நம் பாரதம் குடியரசாக மாற்றிய இந்த நாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க 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 வந்தே மாதரம். குழந்தைகள் எல்லாமே ஸ்லோல தான் படிக்க வச்சிருக்கோம். ஆமா, இது வாசிக்க தெரியாத பசங்க. அதை சேஃப்டியை போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்கள் கூப்பிட்டுருவோம். அந்த ஆசிரியர் நல்லா படிக்கிறத விட படிக்காத மாணவர்களை ஊக்குவிக்கும் போது தான் அவங்களுக்கு திறமையா வருவாங்க அப்படின்னு அந்த வகுப்பு ஆசிரியரோட நம்பிக்கை. நன்றி, தேங்க்யூ. அடுத்து என் பெயர் பாலசுதா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது சுதந்திர கொடி பாடல் பாடப் போகின்றேன். குடியரசு கொடியை நாட்டி பாடுவோமா, உள்ளம் மலர்ந்து நெஞ்சம் மலர்ந்து கூடுவோமா, இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணையும் பொழுதிலே, கலங்கி நின்று நடந்ததை நினைத்து ஒன்றும் இல்லையே, இதை விடாத முயற்சி என்றும் பெய்தல்லையே, தொலைந்து கிடைக்காமல் நினைத்து நடக்காமல் இருக்கோள் முடிவதில்லை, தோற்பது வெற்றியே, அச்சமென்பது நொடியும் நம்மை விளங்கோ மறவாதே, உச்சம் என்பதை எட்டு வரையில் கண்கள் உயர்ந்த நீட்டாதே, அறிவு வெல்லும் ஆயுதம் நமது, காப்போமே போரை ஏற்போமே, தடைகளை நின்றால் அறிவனை ஏற்றோமே, ஒருகை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். வெரி குட். வீரணிவான் பேசுகிறார். அடுத்து 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவி. அனைவருக்கும் வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஜனவரி 26, 1950 இந்தியா உலகின் மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட
மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அந்த வகுப்பு ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தலைமையேற்று நடக்கும்படி அன்பு சகோதரர் செல்வரமேஷ் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் அவங்க எல்லாருக்குமே 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக மிகவும் அருமையாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. காந்திராஜன் சார் அவர்களும் சந்திரேஸ்வரி மேடம் அவர்களும் அவங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அந்த சுதந்திர போராட்டத்திற்கு இளைஞர்களிலிருந்து சுதந்திர போராட்டத்தை வழங்கி தந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜான்சி ராணி அவர்கள் பாடுபட்டு வழங்கி தந்த சுதந்திரம் அதுக்கடுத்து நமது நாடு குடியரசு தினமா நாள் ஜனவரி 26 அதையும் நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக சிறப்பாக கொண்டாடுகிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த பரிசு பொருட்களை வழங்குவது நமது டாக்டர் வினோத் அவர்கள். அவர் பிளாக் பேந்தர் ரிலேட்டிவ் ஏஜென்சின்னு சொல்லி பெருமாள்புரத்தில் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம எஸ்எஸ் கிளினிக் கேர்னு சொல்லி ரொட்டேரியன் டாக்டர் ராஜேஷ் அவர்களும் இணைந்து உங்களுக்கு பரிசு பொருட்கள் எல்லாமே வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அற்புதமாக பேசினாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நம்ம கேரளாந்த இருக்கலாம்னா இப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாசம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. கேட்ட உடனே 6 ஃபேன் வாங்கி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவிக்க முடியும். ரொம்ப நன்றி. நம்ம இதுவரைக்கும் எதுவும் கேட்டுமே நினைச்சல இல்லைன்னு சொல்லல. பியூரிஃபை வாட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு குடியரசு தின விழா மற்றும் சுதந்திர தின விழா ஆண்டு விழாவுக்கு இவங்களுடைய பங்களிப்பு இல்லாம நம்ம பள்ளியில எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. அதனால தலைமை ஆசிரியர் சார்பாக மீண்டும் ஒரு முறையை நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து டாக்டர் ரமேஷ் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் ராஜேஷ் சார் அவர்களை பேச வருமாறு பணியுடன் அழைக்கிறேன். அருமை ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது அருமை ரோட்டரி உறவுகளுக்கும் இந்த 76வது குடியரசு தின விழாவை அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையை எனது வாழ்த்துக்களையும் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியும் கூறிக்கொள்கிறேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமே ஆங்கிலேயர்கள் அவங்க பின்பற்றிட்டு வந்திருந்த சட்டத்திட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கான சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமேதை தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மன்னராட்சி போன்ற விஷயங்களும் கலந்துரைக்கப்பட்டது. அதுபோக ஆங்கிலேயர்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்த விஷயங்களை நம்ம நாட்டுக்கு சூழ்நிலைக்கு பின்பற்ற முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாம் ஏற்புடையதாகவும் மெயினா அதுல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா மக்களாட்சி, சமத்துவம், இந்த ரெண்டையும் கொண்டுதான் இந்தியா இயங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களால் யாருக்காவது தெரியுமா? மக்களாட்சி தெரிஞ்ச யாராவது சொன்னீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாருக்காவது தெரியுமா மக்களாட்சி அப்படிங்கிறது என்னன்னு? சரி, ஒன்றும் பிரச்சனை. மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களால், மக்கள்னா யாரு? நம்ம, மக்களுக்காக, யாருக்காக? நமக்காக, மக்களே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்களாட்சி. இப்ப நமக்காக நம்மளே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது எழுதுறதுதான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியவும் சமத்துவம் அப்படிங்கிறது இங்க பிறப்பால் அனைவரும் சமம், எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சட்டமா இயற்றி இன்னை வரைக்கும் நம்ம இந்தியா உலகத்திலே ஒரு பெரிய வல்லரசா உருவாக்கி இருக்கிறதுக்கும் இந்தியா எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அடிப்படை சட்டமான சமத்துவம் அப்படின்றதுதான். எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம நம்ம மக்களை நம்மளுடைய முன்னோர்கள் வழிநடத்திட்டு இருக்கிறாங்க.
இருக்காங்க. எப்படி நமக்கு இந்த ஸ்கூல்ல ஆசிரியர்கள் நம்ம இந்த சின்ன வட்டத்துக்குள்ள நம்மள வழிநடத்துறாங்களோ அதே மாதிரி நம்ம நாடு முழுவதும் இயற்றப்பட்ட சட்டங்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் சமத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க. நீங்க எல்லாருமே கண்டிப்பா அதை பின்பற்றணும். சமத்துவம் அப்படிங்கிறது எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. பிறப்பாலும் மொழியாலும் இனத்தாலோ ஜாதியாலோ எந்த இன வேறுபாடு எதுவுமே இல்லாம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா இயக்குனது தான் இந்த சட்டங்கள். மக்களாட்சி, சமத்துவம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களை ஊக்கப்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி நினைவுகள் எனக்கு நினைவே இல்லை. எப்படி இருந்திருப்போம் கூட தெரியல. இப்படிதான் இருந்திருப்போம் அப்படிங்கிறது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. உங்களை இப்படி ஊக்கப்படுத்துற இந்த ஆசிரியர்கள் கிடைச்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாத்தையுமே மறந்துருங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. இன்னைக்கு நாள் என்ன நாள் வந்து கூட மறந்துருங்க, என்ன டேட் எல்லாத்தையுமே கூட மறந்துருங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சமத்துவம். எந்த வேறுபாடுமே இல்லாம எல்லாரும் கூடயும் இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க வளர வளர நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற வேண்டியிருக்கும், நிறைய அரசியல் இருக்கும். அதுல எந்த அரசியலையும் சிக்கிறாம நீங்க நல்ல இந்த குழந்தை மனசோட பெரிய ஆளா வளர்ந்து நம்ம நாட்டுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு இந்த வருங்கால தலைமுறைகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப எக்ஸலன்ட், உண்மையிலே அற்புதமான பேச்சு. அதாவது குழந்தைகள் அனைவரும், நம்ம எல்லாருமே குழந்தைகள் இல்ல, பெரியவங்க எல்லாருமே அனைவரும் சமம் தான். டாக்டர் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாருமே ஜாதி தலைவர்கள் கிடையாது, சாதித்த தலைவர்கள். நம்ம தான் ஒரு ஜாதி தலைவர்கள் இருக்கிறோம் ஒதுக்கி வச்சிருந்த தவிர அவர் வந்து ஜாதி தலைவர் கிடையாது. எல்லாருக்குமாக பாடுபட்டவர்கள் அவர்கள் எல்லாருமே, மக்களுக்காக பாடுபட்டவர்கள், இல்லாதவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் எல்லாருமே செய்யணும், முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இருந்து அப்போதே இருந்திருந்தா எப்பவோ இந்தியா எரிச்சிருக்கணும். அவர் தலைமை ஏற்றிருந்தா இந்தியாவுக்கு 1925 இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும். அந்த மாதிரி மிக அற்புதமான தலைவர், ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. நம்ம உடம்புல எல்லாரும் உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம் தான், இந்த மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் சமம், எல்லாருமே நம்ம உடன் பிறந்தவர்கள். நீங்க பிறக்கும் போது ஒரு 1000-5000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 50 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 50 பேருக்கு பிறந்தவங்க 100 1000 ஆச்சு, 1000 2000 ஆச்சு, 2000 10,000 ஆச்சு. இப்படி மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, மக்கள் போய் பெருகிச்சு வேலைகளை வச்சு என்ன செஞ்சாங்க, தொழிலை வச்சு என்ன செஞ்சாங்க, மக்களை வந்து பிரிச்சாங்க. அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல இந்து மதம் அப்படிங்கிற ஒரு பேரும் வராது, இந்து அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிற கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வராது. எல்லாமே என்னது, முன்னாடி சமமா இருந்தோம். கடவுள் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். நம்ம வந்து என்னது, நம்ம தப்பு செய்யறது வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு என்னது நம்பிக்கையோட இருக்கிறதுதான் கடவுள். கடவுள் இல்லைன்னா இந்த உலகம் என்ன செய்யாது, இயங்காது அப்படிங்கிறது நம்ம மனசுல நினைச்சா மட்டும்தான் நம்ம தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்ன சார் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது பள்ளி உண்மையிலே எப்ப எல்லா ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய நமது டாக்டர் சார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிளாக் ரைஸ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே. டாக்டர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி பள்ளி பருவத்தை அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிங்கிறத வந்து அப்படியே ஒரு நினைவூட்டல் மாதிரி இருந்துச்சு. நான் பிளாக் ரைஸ் பண்ணும்போது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 76வது வந்து நாங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் முன்னிற்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்படின்னா ரோட்டரி கிளப் வந்து முதல்ல நிற்கும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு டைம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் எப்படி வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் நம்ம வேர்ல்டு வைடாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு பொலிட்டிஷியன்ஸ் அதையும் ஒவ்வொரு லீடர்ஸ் அதையும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மந்த்தும் வரும்போது ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்குது. எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது நான் ஒரு வாட்டர் பியூரிஃபையருக்கு நாங்கள் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூட்டியாக ஒரு 2 டைம் வர முடியாத சூழ்நிலை. இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஷர்ட்டு ஃபேன் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த ஸ்கூலில் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஒரு டென்டல் கேம்பும் அங்கே நடத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல்ல இருந்து நாங்கள் பண்ணாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு இடத்த கொடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற டீச்சர்ஸ் நீங்கள் தான். தேங்க்ஸ் டு ஆல். அதையும் தாண்டி வந்து ராஜேஷ் சார் சொன்ன மாதிரியும் உங்களுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஈக்குவலைசேஷன், ஜெண்டர் ஈக்குவலைசேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க 2 பேருமே வந்து. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல தான் வந்து கம்யூனல் இஷ்யூஸ்ங்கிறது நிறைய வரும். அதையும் தாண்டி மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி சக்சஸ். ஹாப்பி ரோட்டரி டே. விஷ் யூ ஆல் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ ஸோ மச். அருமை சகோதரர் ராமசன் அவர்கள் பேசுவார்கள். நமது பள்ளி இதுவரைக்கும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் இல்லாம எல்லா நிகழ்ச்சியும் கலந்துருக்கிறாங்க. என்ன தேவைனாலும் எப்பனாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற பரந்து மனம் படைத்த பரமசன் சகோதரர் அவர்களை பேசுவதுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 21வது குடியரசு ரொம்ப சிறப்பா இந்த துவக்கப்பள்ளி எனக்கு தெரிஞ்சு துவக்கப்பள்ளி இப்படி சிறப்பா பண்ணது பார்க்க சிம்பிளா பண்ணிடுவாங்க. இவங்க ரோட்டரி கிளப் கூட்டு வச்சு இப்படி சிறப்பா ஆசிரியர்கள் எழுச்சி மொத்தமா இருக்காங்க. குறைஞ்ச நபர்கள் இருந்தாலும் நல்லா பண்ணாங்க. இவங்க எல்லாமே சமத்துவம், அந்த ஆசிரியர் மாதிரி டாக்டர் சமத்துவம் இது வந்து ரொம்ப முக்கியம். ஆமா, எந்த தவறு இருக்கக்கூடாது. அதை எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. ஸ்கூல்ல அந்த அடிப்படை 1940 வருஷத்துக்கு ஒரே அடிப்படை கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஏற்றுத்தவர்கள் இல்லாம இப்போ அரசியல் காரணத்தினால எல்லாரும் ஏற்றுத்தவர்கள் கொண்டு வராங்க. அதை நீங்க எல்லாம் கதை பேசக்கூடாது. ஆமா, ஒவ்வொரு தலைவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சமத்துவம் வந்தாரு, வாலஸ் ஒரு சமத்துவம் வந்தாரு. ஒவ்வொரு தலைவர்களும் இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கு கொண்டவங்க தான், கணிதரி சமூகம் தான். ஆனா அவங்க எல்லாமே ஒரு நாட்டுக்காக தேசத்துக்காக ஒருங்கிணைத்தோட போராடினாங்க. அதுதான் இப்போ நம்ம வல்லரசு நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த சமயத்திலும் வந்து சிறு குழந்தையோட சேர்ந்து நம்ம வந்து சிறு குழந்தையோட சேர்ந்து பண்ணிடக்கூடாது. அதனால சமத்துவம் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கணும். மக்களுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அவங்க தான் இருப்பாங்க. அதனால நம்ம அதை கேர் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, செல்ல அட்வைஸ் இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய பதக்கங்கள் சிறு குழந்தைகள் கம்மியாக தான் இருப்பாங்க. இவங்க நீங்க வந்து அது பெருசாகவே ஆகக்கூடாது. சில தவறுகள் இருந்தாலும் அதை கைட் பண்ணிருக்கோம். உடனே அதை மெமரி வச்சுக்கிட்டே பண்ணிட்டா அவங்க அதே இன்னொன்று சொன்னாங்க சார், அந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு படிக்க வாசிக்க சுவாசம் இல்லை குறைகள் பண்ணலாம் பேச வைப்போம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க அப்படிலாம் கொண்டு வரணும். ஏன்னா அந்த இவங்க பாரதியார் பேசுறாரு, ரொம்ப பிடிச்சிருந்து. அவன் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சே படிக்கல, ஆனா மெமரி விடப்படுங்க. அந்த இதை வந்து நம்ம படிப்பா அப்படின்னா அந்த வைராக்கியத்தை மக்கள்கிட்ட நம்ம சிறு குழந்தையிலேயே ஊருக்கே இருக்குன்னா அவங்க தன்னம்பிக்கை வந்துடும். இந்த தன்னம்பிக்கை வந்ததுன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா 100% வைக்கிறாங்க. நாங்க தன்னம்பிக்கை இல்லாம தான் நிறைய பேர் வந்து சிதறி போறாங்க. நீங்க முதல்ல கொடுக்கக்கூடியது படிப்பு ஒரு பார்ட் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும். இதை எங்களுக்கு நன்றி வணக்கம். ஒரு நம்ம பள்ளி வந்து மிக சிறப்பா இருந்ததுக்காக நம்ம தலைமை ஆசிரியர் வந்து எங்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் செய்வாங்க, அரவணைத்து போவாங்க. தலைமை ஆசிரியர் அப்படின்னு சகோதரி அப்படின்னா நாங்க எல்லாருமே இணைந்துதான் எல்லாருமே செயல்படுவோம். எதையுமே நான் செய்யறேன் தனியா செய்யறேன் அப்படின்னா இல்ல. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சி, வகுப்பறை அப்படின்னாலுமே எல்லா ஆசிரியரும் இணைந்து மிக சிறப்பாக செயல்படுவோம். அதாவது அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. நாங்க என்ன குறைகள் இருந்தாலும் எங்களுக்குள்ளே நிவர்த்தி பண்ணி ஒற்றுமையா இருக்கிறதுனால அந்த பள்ளி இவ்வளவு சிறப்பாக வருது. தலைமை ஆசிரியர் முழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இதை காமிப்பாங்க. ஆனா அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. எங்க எல்லாருமே ஒற்றுமையா ஒன்று போல மிக சமத்துவமா இருப்பாங்க. அதை தலைமை ஆசிரியர் இருந்தே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அடுத்து அந்த உண்மையே என்று பார்க்கும்போது முருகப்பெருமானை பார்க்குற மாதிரியே இருக்கும். எப்போதுமே நம்ம அவ்வளவு அற்புதமா பட்டம் போட்டு எங்க பார்த்தாலுமே அப்படிதான் இருப்பாங்க. நான் இது வரைக்கும் வெளியிடங்கள்ல பார்க்கும்போதும் சரி, நம்ம ரோட்டை மீட்டிங்ல பார்க்கும்போதும் சரி, முருகப்பெருமான் மாதிரியே அற்புதமா எனக்கு பிடித்த கடவுள் முருகனும் சிவன் தான். அதனால
மிக அற்புதமான அவர்களை கந்தராஜ் அவர்களை பேசுவதுமாறு அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 76வது குடியரசு தின நிகழ்ச்சியில் எல்லாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ரோட்டரி கிளப்பிலிருந்து குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வந்து எல்லாத்தையும் நாங்கள் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதாவது டீச்சர்ஸ் வந்து ஒரு வந்தோம் வேலை முடிச்சோம் நம்மள வாங்கலாம் போனது இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன தேவைன்னு மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லா விஷயங்களும் செய்யறது எல்லா ஸ்கூலையும் செய்யறதில்ல. அதுல ஒரு சில ஸ்கூல் அதுல வந்து நூற்றாண்டு கண்ட இந்த ஸ்கூலை வந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த தமிழ் ஆசிரியர்கள் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது முருகப்பெருமான் சொன்னப்ப அதாவது நீரில்லா நெற்றி பாடல் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதனால எப்போதுமே எல்லாருமே அப்படின்னு இல்லை, சமத்துவம் தான் எல்லாமே. நம்மளுக்கு மன திருப்தியாக வச்சுப்போம், எல்லாரும் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி 76வது சுதந்திர தினத்தில் குடியரசு தினத்தில் சிறப்பாக இந்த ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சின்ன வயசுல ஸ்கூல்ல போய் கொடியேற்றும் போது கொடியேறிட்டு மிட்டாய் கொடுப்பாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் வந்து மிட்டாய் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு போவோம். குடியரசு தினத்துக்காக மிட்டாய் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு போவோம். நிறைய அட்டையை கொடுப்பாங்க. இப்போ வந்து அது அப்கிரேட் ஆகி நிறைய பிரைஸ் அதெல்லாம் பண்றாங்க. அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் வருகின்ற அடுத்தடுத்த வருடங்கள்ல இன்னும் அப்கிரேட் ஆகி நிறைய பரிசு பொருள்கள்ல ரோட்டரி மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறது என்னுடைய நீண்ட ஆசை. அது பேசுறதுக்கு வாய்ப்பளித்த ஆசிரியருக்கு மிக்க நன்றி. ஒரே மட்டும் கம்யூனிகேஷன் முத்துக்குமார் சார் அவர்களே பேசுவதுமாறு பணியிட வைக்கிறேன். வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே பாரதியார் மட்டும் அவர்கள் பேசுவோம். பாரதியார் அவன் வந்து அதாவது என்ன சொல்றது, நான் எங்கேயாவது பேசியா அவர் வேணாம் நான் நிப்பாட்டு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. என்ன பேசிருக்கோம் அப்படின்னு. அதனால மிக அற்புதமான பையன். தாய்மொழியாம் தமிழுக்கும் என் தமிழ் மண்ணும் தமிழ் உலகத்தின் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எட்டேபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் கவர் தமிழ்நாடு பெற்றெடுத்த பெருங்கவிஞர் அடல் வரைக்கும் கவிதைகளாலே சுதந்திர வெற்றி ஊக்கியச்சி ஆகி பத்திரிகையாளர் கவிஞர் போராட்ட வீரர் என பன்முகம் கொண்டு வருமான மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாருக்கும் செப்டம்பர் 11, 1882ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் அவர்கள் 17 வயதில் இருக்கும் போது இவரது கலைப்பாடும் ஆற்றலையும் புலமையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்று பட்டத்தை வழங்கினார். அன்று இதற்கு சுப்பிரமணிய பாரதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். பாரதியார் படித்துக் கொண்டு இருக்கும் போது அவரின் பெற்றோர் செல்லம்மாள் என்ற 7 வயது சிறுமியை திருமணம் செய்து வைத்தனர். பின்னால் இது போன்ற குழந்தை திருமணத்தை உண்மையாக கண்டித்தார் பாரதி. பாரதியார் தமிழ் மட்டுமன்றி ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் நடிப்புலமை கற்று விளங்கினார். அமெரிக்க மொழிகளிலே தமிழ் மொழிகள்
மாற்றி விடுங்க. சிறையில் அடைத்து வைத்தனர். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். சாதி கொடுமை, பெண்ணடிமை, சமூக ஏற்றத்தாழ்வு போன்றவை விலக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவங்க கரெக்டாக தான் இருக்கிறான். தேசிய கவிஞர் பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி தனது 39 வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். மகாகவி மறைந்தாலும் அவரின் புகழும் பெயரும் அவரின் புகழும் காவியங்களும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஒரு கண்ட கனவு பாரதத்தை உருவாக்குவது நமது கடமை. தமிழினத்தின் நீர் பாய்ச்சி வீரம் விளைந்த தேசிய கவி, மண்ணுள்ள காலம் வரை வளர்க்க முடியாத மகாகவி, பார்ப்போற்றும் மகாகவியை நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களின் புகழும் உங்களின் கவிதைகளும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் காளீஸ்வர கணபதி. ஓகேடா, அதான் சொல்லிட்டான். முதலாவதாக பேசிய காளீஸ்வரன் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் ரோட்டரி கிளப் நண்பர்கள் அவர்களும் பரிசு வழங்கி பாராட்டுவார். இந்தியாவுக்காக உழைத்த ஒரே முழக்கம் என்ன என்று நமது மாணவர்கள் அங்க பாருங்க, அங்க வாங்கி போட்டோ பாருங்க, அங்க போட்டோ பாருங்க, அங்க பாருங்க. வெரி குட். அடுத்து காளீஸ்வர கணபதி. வெரி குட். எட்டேர் போல கவிஞன். உண்மையிலே இவனும் கவிஞனா தான் வருவான் சார். ஆமா, இதுக்குண்டான எல்லா திறமையும் பொட்டன்சியலும் வந்து இருக்கு. வெரி குட். அடுத்து அம்மையா. வெரி குட். எண்பதுப்பா. வெரி குட். அம்மையா. இங்க பாருங்க சார், குடுத்துறீங்க பாருங்க. பாருங்க. அடுத்து பாரத மாதா. கரெக்டான ஆளு கரெக்டா சார். அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பாருங்க. எங்க பாருங்க. அடுத்து ராணி லக்ஷ்மிபா. இவங்களுக்கு நீ பிறந்த நாள் வேற. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. எங்க பாரு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு புவனேஸ்வரி. வெரி குட். இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். இந்த ஒன்னாம் வகுப்பு குழந்தை ஸ்டேஜில் பேசுறது பெரிய விஷயம். வெரி குட். பாராட்டுகள்.
வெரி குட். இங்க பாருங்க. நீ போடா, நீ வாங்கல போ. வெரி குட். கை தட்டு. ஓடியா வா, 2 பேர் வாங்க. கோமதி சார் வாங்க. இன்னொருத்தர் யார் பேசினா அவ்வளவுதான். சுப்பிரமணியம். வெரி குட். அக்கா வாங்க. கொஞ்சம் சென்று வாங்க. இங்க பாருங்க. பரிசு வழங்கி பாராட்டிய அனைவருக்கும் ரோட்டரி கிளப் சென்ட்ரல் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நல்ல கைதட்டுங்கப்பா, நல்ல கைதட்டு. இதை தலைமை ஆசிரியர் அவர்கள் ஓரிரு வார்த்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து பரிசுகள் கொடுத்து பிள்ளைகளை வந்து ஊக்குவிக்கிறது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பேன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல, அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டதுனால இப்போ காலம் அதனால ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போட்டியில பங்கேற்ற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மாணவர்களுக்கும் என்னது வாட்டர் பாட்டில் வாங்க. அப்படியே 2ஆம் வகுப்பு பின்னாடி விடுங்க டீச்சர். 2ஆம் வகுப்பு பின்னாடி விடுங்க. தேங்க்யூ சரியா. பிறந்தநாள் மாணவர்கள் அனைவருக்கும் செக்ரட்டரி கந்தராஜ் அவர்கள் பாராட்டுகள் வழங்கி கந்தராஜ் வாமா அங்க பாரு, போட்டோ பாரு, நல்லா கைத்துடுங்க. அந்த மாதிரி இன்னொருத்தன் வேசி தம்பி ஓடியாமா கண்ணு வாங்கிக்கோ, பிறந்தநாள் பரிசு வாங்கிக்கோ. தேங்க்யூ சார். கைதுங்க நல்லா. தேங்க்யூ சார். அப்படி இப்படி வர சொல்லுங்க. ரைட். ரைட் போட்டு போகணும். நான் இல்ல, திருநெல்வேலி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் எப்போதுமே வித்தியாசமா செய்யும். நான் வந்து ஸ்வீட் வாங்கலாம்னு சொன்னேன். இல்ல சார், வருஷம் ஸ்வீட் கொடுக்குறோம், பிஸ்கட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சர்ப்ரைஸா எனக்கே தெரியாது, வாட்டர் பாட்டில் இன்னைக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஊக்குவிக்கிறதுனால நாங்க நல்லாவே வளர்ந்துருக்கோம். மாணவர்களுக்கு அதிகமா செய்யணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவோம். அடுத்து 3ஆம் வகுப்பு பின்னாடி வாங்க. இருங்க சார், ஒன்னொன்னு முடிஞ்சிடணும். அவசரம்.
குழந்தைகளுக்காக டெல்லியில் இருந்து வாட்டர் பாட்டில் வந்துள்ளது. உண்மையை குவாலிட்டியானது சில சுடுதண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது. அதான் கொதிய ஊற்றினா போயிடுப்பா. அதனால லைட் சூழ்நிலை விடுங்க. அந்த ஏர்லைன் கமர்ஷியல் ஆஃபீஸ் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி. பேசக்கூடாதுமா, உட்காரு. எதுக்கு நிற்கிறேன்? உட்காருங்க. உட்காருங்க. பிஎம் ஆஃபீஸ் வாங்க வாங்க, வெரி குட், வாங்க. நியூஸ்ல போறாங்க போடுவோம். மட்டும் லைட்டா அடுத்த வருஷம் 200 மாணவர்கள் பிரசன்ட் ஆயிடுவாங்க சார். அடுத்த சொல்ல தெரியாத இந்த மாதிரி ஊக்கப்படுத்தும் போது அடுத்த வருஷம் இந்த வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட்டும் வாங்குறதுக்காகவே 200 மாணவர்களும் பிரசன்ட் ஆயிடுவாங்க. அடுத்த சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 இதே மாதிரி வித்தியாசமான எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று டாக்டர் சார் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவங்க நல்லா கைதட்டுமா? என்னப்பா, உட்கார் தம்பி, உட்கார் தம்பி, உட்காரு. உட்கார். ஏய் வா வா, ஏய் வரிசைக்கு உட்கார். எடுக்கடா வரிசைக்கு போ. வா வரிசைக்கு போ. சத்தம்
பேசாத பேசலான்னு சொல்றா கை கட்டு கால பாரு ஏய் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்துருங்க எல்லாரும் எழுந்துருங்க ரைட் விட்டுருங்க